ஓகே. இப்போ பெட்டை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி கட்டல் எந்த சைஸில் இருக்குது, எந்த சைஸ் பெட்டை வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்டல் தான். இந்த கட்டலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு வந்து ஒரு காடி மாதிரி கொடுத்துட்டு அது கீழே வந்துட்டு ஒரு சீட்டிங்காக, அதாவது இது வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் பெட்டு வரும், இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, இப்படி இதுக்குள்ளே தான் பெட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பெட் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகும், இப்படி வந்து மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக அளவு எடுத்து தான் நம்ம பெட்டை வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அளவெடுக்கிறது வந்துட்டு நீங்கள் அளவெடுக்கும் போது கட்டில் வந்து இந்த இடத்துலேருந்து அளவெடுக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு மெஷரிங் டேப் எடுத்துக்கங்க. அதில் வந்து இன்ச்சஸ் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இன்ச்சஸ் இருக்கணும். சென்டிமீட்டரு மீட்டர் அது மட்டும் இருந்தால் பத்தாது, இன்ச்சஸ் இருக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து இன்ச்சஸில் தான் அளவு வந்து எடுப்பாங்க. அதனால் வந்துட்டு இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த டேப் எடுத்துகிட்டு நீங்கள் அளவெடுக்கும் போது இங்கே வச்சு அளவெடுக்கக்கூடாது. இங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, உள் சைடு, இந்த உள் சைடில் வச்சு தான் நீங்கள் அளவெடுக்கணும். ஸோ அப்படி அளவெடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான பெட்டு சைஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பெட்டோட சைஸை வந்து, அதாவது நம்ம கட்டிலில் இருக்கக்கூடிய பெட் சைஸ் எந்தளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அளவெடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இப்படியே நம்ம டேப்பை வந்து இன்னொரு ஆள் அந்த சைடு எண்டை பிடிச்சிக்க சொல்லிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து போய் பார்க்கணும். இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 78 நாங்கள் ஒரு நம்பர் தெரியுதா? ஸோ 78 இன்ச்சுக்கு வந்து இந்த பெட்டு வந்து இருக்குது. ஸோ அப்போ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 78 இன்ச்சு. அடுத்து வந்து வித்து அளவு எடுக்கணும். வித்துக்கும் வந்து சேம் கான்செப்ட் தான். ஸோ இப்படி நீங்கள் அளவு எடுக்கும்போது இந்த சைடை வச்சு தான் எடுக்கணும். இந்த சைடு இப்படி மேலே வச்சு பெட்டை வந்து அளவு எடுக்கக்கூடாது. அப்போ இங்கே வச்சுட்டு ஸோ அப்படியே வந்து நீங்கள் அளவு எடுக்கணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எண்டில் வந்து பெட்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு வந்து நின்றுக்குது. 5 அடி இருக்குது. 5 அடி மீன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து 60 இன்ச் அப்படிங்கிற ஒரு பெட்டு. ஏன்னா 59 வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா 60. இப்போ இது பார்த்தீங்கன்னா 78க்கு 60 அப்படிங்கிற ஒரு பெட் சைஸ் தான் வந்து நீங்கள் எடுக்கணும். அடுத்து வந்துட்டு இன்னொன்று கேட்பாங்க, என்ன அப்படின்னா இந்த பெட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட திக்னஸ், இந்த ஹைட் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் தேவைக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து 6 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு பெட்டு தான். இதை விட 8 இன்ச்சு 10 இன்ச்சு எல்லாமே இருக்குது. பட் இதுவே வந்து எங்களுக்கு போதுமானது, அதனால தான் இது எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இது வந்துட்டு நம்ம அந்த இடத்துல அன்ஃபோல்ட் பண்ணி நாங்கள் வச்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பெட் வேணும் அப்படின்னா நீங்களே இதே மாதிரி தான் வந்து சைஸை வந்து மெஷர் பண்ணணும். அல்லது பெட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு கட்டில் அப்புறம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னாலும் சேம் கான்செப்ட் தான். கட்டில் வந்து அதே மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பெட்டை போட்டு யூஸ் பண்ண முடியும். இல்லைனா யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆக மோர் வீடியோஸ். தேங்க்யூ.